ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஃப்ளட்டர் ஈலர்ன் ஆப்பில் வந்து பாட்டம் நேவிகேஷன் அண்ட் ஹோம் ஸ்க்ரீன், ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ கைஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளட்டர் ஈலேர்ன் வித் ஃபயர்பேஸ் ஓகேவா. ஸோ இந்த இதில் வந்து நம்ம இது வரைக்கும் ஒரு லாகின் எப்படி ஃப்ளட்டர் வித் ஃபயர்பேஸ் பண்ணுறது அண்டு கரோசல் காம்பனண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டுட்டோரியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பாட்டம் நேவிகேஷன் அப்புறம் ஹோம் ஸ்க்ரீனில் உள்ள அந்த லேஅவுட்ஸ் ஓகே, ஒரு சாம்பிள் டேட்டாஸ் வச்சு ஒரு சிம்பிள் லேஅவுட் மட்டும் தான் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபயர்பேஸில் ஒரு டேட்டாஸ்லாம் இன்சர்ட் பண்ணி அதை ஃபெச் பண்ணி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம காட்டலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் நேவிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு 3 கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ ஹோம் கண்டெய்னர் அண்டு கோர்ஸ் கண்டெய்னர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் கண்டெய்னர். ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு காம்பனன்ட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன், காம்பனன்ட் ஸ்க்ரீன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட்ஸில் வந்து நான் அந்த விட்ஜெட்ஸை கொடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாட்டம் நேவிகேஷனுக்கான கோடை எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாட்டம் நேவிகேஷன் அப்படின்றதுல ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கெட்ச்ரோ யூஸ் பண்ணுறதுனால எஸ்கே பாட்டம் நேவிகேஷன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து பாட்டம் நேவிகேஷன் ஐட்டம்ஸ் கேட்கும். அண்ட் இதில் வந்து எஸ்கே பாட்டம் நேவிகேஷன் ஐட்டம். ஸோ ஐகான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் டாட், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமு. அண்ட் இதில் வந்து ஹோம் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே பாட்டம் நேவிகேட்டம். ஸோ இதில் வந்து ஐகான் அண்ட் இதில் வந்து நம்மளோட கோர்சஸ் இருக்க போது. ஸோ ஐகான்ஸ் டாட் லேர்ன் ஓகே, அதோட ஐகான் நேம் வந்து இல்லை. ஓகே, இதுக்கு வந்து ஒரு இது இருக்குது. ஸோ ப்ரௌசரில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஃப்ளட்டர் ஐகான்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஓகே இதில் தான் எங்கேயோ இருக்கும். பட் ஓகே, ஸோ இதுதான். ஓகே,
ஓகே, லேர்னிங்க்குன்னு எதுவும் இல்லையாட்டிருக்கு. கோர்ஸ் ஸ்டடி. ஓகே, நம்ம இதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் guys. தேடுறது இப்போதைக்கு கிடைக்கல. ஸோ நான் இப்போதைக்கு ஐகான்ஸ் டாட் கிரிட் கிரிட் வியூ ரவுண்டடா. ஓகே, இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கோர்சஸ் அண்ட் சேம் நெக்ஸ்ட் திருப்பி நான் வந்து இதை காப்பி பண்ணி அண்ட் இதில் வந்து ப்ரொஃபைல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரொஃபைலுக்கு வந்து யூசர் சூப்பர்வைஸ்டு யூசர் ஓகே. ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா அக்கௌண்ட் சர்க்கிள். ஸோ இதை யூஸ் பண்ணிக்குவோம். அக்கௌண்ட் சர்க்கிள். ஓகே, அண்ட் இதில் வந்து நான் ப்ரொஃபைல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை செட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ கீழே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ ஹோமு, கோர்சஸ் அண்டு ப்ரொஃபைல். ஸோ இந்த 3 இதுவுமே இப்போதைக்கு நம்ம வச்சுருக்கோம். அண்ட் இப்போதைக்கு இது ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே தான். லைக் நம்ம கிளிக் பண்ணால் கிளிக் ஆகும், அவ்வளோதான். பட் நமக்கு இந்த சேஞ்ச் ஆகுறதுக்கான நம்ம எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த இடத்துல வந்து ஆன் டேப் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆன் டேப்பில் வந்து என்னென்னா, ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கரண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு என்ன போகிறேன்னா ஒரு இண்டெக்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் அந்த கரண்ட் இண்டெக்ஸில் செட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து செட் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட் ஸ்டேட்டில் அண்டர்ஸ்கோர் கரண்ட் இண்டெக்ஸு ஈக்குவல் டு எனக்கு வந்து இந்த வேல்யூ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல நம்ம எந்த பட்டன் கிளிக் பண்ணுறோமோ அந்த பட்டனோட வேல்யூ இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து 0, இது 1 அண்ட் 2. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை இதை ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றபடி நமக்கு இண்டெக்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அந்த இண்டெக்ஸை வந்து நம்ம இங்கே ஷோ பண்ணுற மூலயமா அதுக்கேற்றபடி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு இண்டெக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது எந்த இண்டெக்ஸோ அதோட ஒரு விட்ஜெட்டை வந்து நம்ம ஷோ பண்ண போகிறோம். அவ்வளோதான் இந்த இடத்துல வந்து இது. ஸோ சிம்பிள் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கெட்சரோட பாட்டம் நேவிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் மெட்டீரியல் பாட்டமுமே வந்து சேம் கோட் தான், ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் வரும். பட் மோரார்லெஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஷோ ஆகிட்டுருக்க இந்த ஒரு காலம் இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஸோ டைரெக்டாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா, லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா, ஸோ ஹோம் கண்டெய்னர், ப்ரொஃபைல் கண்டெய்னர், கோர்ஸ் கண்டெய்னர் இது 3மே வந்து நமக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்த கிளிக் பண்ணும்போதும் அதோட பேஜஸ் மாதிரி ஷோ ஆக போகுது. ஸோ அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து நான் ஒரு பில்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பில்டரில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கான்டெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இஃப் எனக்கு வந்து மேபி கான்டெக்ஸ்ட் கூட இல்லை. ஓகே, ரிட்டர்னில் நான் கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து
ஓகே. டைரக்ட்டா வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நமக்கு இண்டெக்ஸ் தெரியும். ஸோ இண்டெக்ஸ வச்சு இந்த இடத்துல ஸ்க்ரீன்ல நமக்கு என்ன வந்துச்சோ, அத நம்ம இங்க ஷோ பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் அந்த இடத்துல டைரக்ட்டா ஸ்க்ரீன்ஸ் ஆஃப் கரண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றத நான் குடுத்துக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட். ஸோ கான்டெக்ஸ்ட் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து கிளிக் பண்ணுறப்ப இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து கரண்ட் இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகும். அண்ட் பில்டர் என்ன பண்ணுன்னா, கரண்ட் இண்டெக்ஸ் அதாவது ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் பில்டர் வந்து நமக்கு லே அவுட்டை வந்து திருப்பி ஒரு தடவை பில்ட் பண்ணும். ஸோ அப்படின்றப்ப நம்ம செட் ஸ்டேட்டில் கொடுத்துருக்கறனால ஸ்டேட் சேஞ்சஸ் நடைபெறும். அதனால வந்து நமக்கு பில்டர் ஒர்க் ஆகும். ஸோ எந்த இண்டெக்ஸோ அதை வந்து கால் பண்ணும். ஸோ அவ்வளோதான் இந்த இடத்துல. அண்ட் நீங்கள் இந்த இடத்துல வந்து லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட்ஸ் அப்படின்றது கொடுக்குறீங்க. ஸோ இது வந்து கரெக்டாக ஸோ இதோட பொசிஷன் இங்கே 0ல் ஹோம் கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டாக ஹோம் அப்படி அந்த ஆர்டர் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணும்போது கரெக்டாக ஷோ ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இதில் நேம் மட்டும் ஏதாவது கொடுத்து வச்சிடலாம். ஸோ அந்த இடத்துல ப்ரொஃபைல் ஓகே. அந்த இடத்துல ஒரே ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டில் வந்து ஹோம் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இனிஷியலாக ஹோம் அப்படின்றது வருது. ஒரு தடவை நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் இருக்குது. அண்ட் நான் வந்து ரீஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ நான் கோர்சஸ் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து கோர்சஸ்ஸு பேஜ் வந்து இதாகிடுச்சு. அண்ட் ப்ரொஃபைல். ஸோ கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேம் எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எம்டி இதாக இருக்குது. ஓகே. டெக்ஸ்ட்டு கோர்சஸ் ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கோர்சஸ் அப்படின்றது வந்துச்சு. நான் இங்கே வந்தேன்னா ஹோமு அண்ட் இங்கே வந்தோம்னா ப்ரொஃபைல் ஓகேவா? ஸோ இதுதான் இது. அண்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு வந்து ஹோம் கிளிக் பண்ணும்போது ஹோம்ன்றது வந்துருச்சு. ஸோ டேரெக்டாக நம்ம ஹோம் கண்டெய்னரில் போயிட்டு அந்த கரோசல் காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நான் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கரோசல் காம்பனண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரோசல் காம்பனண்ட் வந்து இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, லைக் இதுக்கப்புறம் வந்து இங்கே நான் ஒரு டேட்டாஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஒரு சாம்பிள் டேட்டா. ஸோ இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஷோ பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த அதாவது இந்த நம்ம ஹோம் பேஜில் மட்டும் ஷோ பண்ணுறதுக்காக நம்ம வந்து டேட்டாஸ் இங்கே லோட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இந்த இடத்துல செப்பரேட்டாக கோர்சஸ் அப்படின்ற பேஜ் வரப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபுல்லாக ஃபயர்பேஸ்லேருந்து டேட்டாவை போட்டு எடுக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு சாம்பிளாக ஒரு லைக் நம்ம கோர்ஸ் ஓவர்வியூ அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. அண்டு ஓகே. அந்த இமேஜ் ஓகே. இந்த இடத்துல இமேஜில் வந்து ஒரே ஒரு இது வந்து பண்ணாமல் இருக்கேன் கைஸ். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ அந்த இமேஜ் 1, 2 வந்து எனக்கு கரெக்டாக இதாகலை. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபிட்டு யூஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து நமக்கு அது வந்து இதாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபிட்டில் பாக்ஸ் ஃபிட் கவர் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா ஒரு சில இமேஜஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து அதாகலை. ஸோ அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து கேப் இல்லாமல் வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஸ்ட்ரெச் ஆகியிருக்கும். ஓகே.
ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த டேட்டாஸ் எப்படி போடுறதுன்னு. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ரோ வந்து க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு 3 பட்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ ஓகே. இந்த இதில் வந்து சில்ட்ரன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கஸ்டம் பட்டன் காம்பனன்ட் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டன் காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கண்டெய்னர் அண்ட் இதில் வந்து பேடிங் வந்து ஒரு எஸ்கே சைஸஸ் டாட் பேடிங் இது ஒரு 4 கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன். ஸோ இதில் வந்து பாக்ஸ் டெக்கரேஷன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ பாக்ஸ் டெக்கரேஷனு அண்ட் இதில் வந்து கலர். ஸோ கலர் வந்து எஸ்கே கலர்ஸ் டாட் சக்ஸஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பார்டர் ரேடியஸ் அப்படின்றத கொடுக்குறேன். பார்டர் ரேடியஸ் அண்ட் இதில் வந்து பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலரில் 12 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் டெக்கரேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ சைல்ட் காம்பனண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டெக்ஸ்ட்டு. ஓகேவா? சென்டர். ஸோ சென்டர் டேக் கொடுத்துட்டு சைல்டில் வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் அப்படின்றத ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து பட்டனோட இதாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஸ்டைலில் டெக்ஸ்ட் ஸ்டைல் அண்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 16 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் கலர் வந்து கலர் கான்ஸ்ட் இதில் ஃபைல் இல்லை. ஓகே. எஸ்கே கலர்ஸ் டாட் நியூட்ரல் லைட்டஸ்ட். ஓகே. மேபி நான் இதை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வித்து. ஓகேவா? ஸோ இந்த கண்டெய்னருக்கான வித்து வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வித்து வந்து ஒரு 100 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே. அண்டு ஹைட்டு. ஸோ இது வந்து ஒரு 40 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். மேபி 50 கொடுத்துக்கலாமா? 44. ஓகே, இது கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதாகிடுச்சு. அண்ட் பார்டர் ரேடியஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பட்டன் அப்படின்றது வந்து கிடச்சிருச்சு. அண்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பட்டனை வந்து நம்ம ஒரு கஸ்டம் காம்பனண்ட் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டெய்னர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட் விட்ஜெட் லோக்கல் வேரியபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் விட்ஜெட் அப்படின்றது ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அந்த மாதிரியான ஒரு விட்ஜெட்டு வந்து இது பண்ணும். அது வந்து தனி ஒரு ஃபைலாக இருக்கும். பட் நான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றத கொடுத்துக்குறேன். இது வந்து கஸ்டம் பட்டன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கீழே கண்டெய்னர் அப்படின்றதுல வந்து எனக்கு கஸ்டம் பட்டன் அப்படின்றது வந்துருச்சு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கண்டெய்னர் அப்படின்றத ஒரு
இன்னொரு விட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க்வெல் அப்படின்னு சொல்லி ஒரு விட்ஜெட் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க்வெல் அண்டு இது வந்து எரர் வரும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுறது கண்டெய்னரை. பட் நான் அந்த இடத்துல இது பண்ணிக்கேன். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் விட்ஜெட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க்வெல் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஒரு பட்டன் டைப் இதுதான். ஆன் டேப் மெத்தட் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்வயர்டில் வாய்ட் கால் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ இதில் வந்து ஆன் டேப் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆன் டேப் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அதாவது நம்ம பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு பாஸ் பண்ணுறோன்ற மாதிரி தான். ஓகேவா? ஸோ இது இந்த இடத்துல நம்ம வந்து ஆன் டேப் அப்படின்னு கொடுக்குற மூலயமா இந்த இடத்துல இந்த காம்பனன்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் டேப் அப்படின்றது வந்துச்சு. அண்ட் பட்டனுக்கான நேம் எனக்கு தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெக்வயர்ட் ஸ்ட்ரிங்கு. ஸோ பட்டனோட நேம் வந்து ஸ்ட்ரிங்கு தான். ஸோ லேபிள் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஓகே ஒரு பூலியன் இது வந்து நான் கேட்டுக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா இந்த பூலியன் எதுக்குன்னா எனக்கு வந்து இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்காக ஓகே. ஆமாம். ஸோ ஓகே மேபி ரெக்வயர்ட் வேணாம். இஸ் கிளிக்டு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கஸ்டம் காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து எரர் வரும். ஸோ என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல 2 பேராமீட்டர் வந்து ரெக்வயர்ட் பேராமீட்டர்ஸாக நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இந்த ஆன் டேப் அண்ட் லேபிள்ன்றது வந்து நமக்கு கொடுக்கலன்னா அந்த இடத்துல எரர் வரும். ஸோ நான் அந்த இடத்துல வந்து லேபிள் அப்படின்றதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு இதோட லேபிள் வந்து டிசைனு. ஸோ டிசைன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் செகண்ட் இது வந்து என்னென்னா ஆன் டேப் அப்படின்றது இல்லையா? ஸோ ஆன் டேப்புக்கு நம்ம வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன் லைக் என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக இந்த ஒரு ஆன் டேப் ஃபங்க்ஷனை நம்ம டேரெக்டாக நம்மளோட பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ணி நம்ம அங்கேருந்து எடுத்துக்க போகிறோன்ற மாதிரி தான். லைக் இந்த இடத்துல வந்து பேரண்ட்டோட இதுலேருந்து இதாகும். ஸோ இது வந்து சைல்டு அப்படின்ற மாதிரி. ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ஓகே இதே மாதிரி நான் இன்னொரு இதை வந்து கொடுக்குறேன். அண்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபார்மேட் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த லேபிளை வந்து இந்த இடத்துல கொடுத்துடலாம். லேபிள். ஓகே. ஸோ டெவலப்மெண்ட் டிசைன் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்துச்சு. அண்ட் வித்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பத்தலை. மேபி 130 கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டரை ஃப்ளோ இஷ்யூ ஆகுது. ஓகே. இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து ஸ்பேஸ் பெட்வீன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து ஈவன் ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே இருந்து கொஞ்சம் ஒரு கேப் எடுத்துக்கலாம். ஆப்ஸ் எஸ்கே சைஸ் டாட் கேப்பில்
கேப்பில் 40 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கீழே இறங்கிச்சு. அண்ட் சேம் இதே மாதிரி மேலேயும் வந்து எடுத்துருவோம். ஸோ ரொம்ப அந்த பேஜோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஸ்கே சைஸ் டாட் கேப் 12. ஸோ இது கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலேயும் கொஞ்சம் கேப் இருக்குது, கீழேயும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஓகே ஓகே இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம சேம் அந்த பாட்டம் நேவிகேஷன் பண்ண மாதிரியே நம்ம வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணி இது எந்த பட்டன் கிளிக் ஆகிருக்கோ அதோட இதை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து சேம் அதே மாதிரி தான் இன்ட் கரண்ட் கோர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா இனிஷியலாக 0 அப்படின்னு செட் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக 0னாலே நமக்கு வந்து டிசைன் அப்படின்றது தான் வரும். 1னா டெவலப்மெண்ட்டு, 2னா மார்க்கெட்டிங். ஆமாம், 0 1 2. ஓகே. அண்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டன் கிளிக் ஆகுது இல்லையா? ஸோ இந்த பட்டன் கிளிக் ஆகுறத வச்சு நம்ம இந்த இடத்துல ஆன் கிளிக்கில் செட் ஸ்டேட் அண்ட் இதில் வந்து அண்டர்ஸ்கோர் கரண்ட் கோர்ஸ் இண்டெக்ஸ் வந்து என்னன்னா நான் 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் சேம் அதே தான் இங்கேயும். ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து 1 அப்படின்றத கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் 2 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இண்டெக்ஸை வந்து கொடுக்குற மூலியமா நம்மளால் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே இந்த ரோக்கு கீழே ஒரு விட்ஜெட், புதுசாக ஒரு விட்ஜெட்டு. ஸோ இந்த விட்ஜெட் என்னென்னா ஸோ ஒரு பில்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பில்டர் வந்து ஹேண்டில் பண்ண போது நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அதை பொறுத்து நமக்கு இந்த பில்டர் வந்து ஷோ பண்ணும். ஸோ கான்டெக்ஸ்ட் அண்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் அண்டர்ஸ்கோர் கரண்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள் டேட்டா கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ சாம்பிள் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அண்ட் இதுக்கு ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நான் டெவலப்மெண்ட் கோர்ஸு, டிசைன் கோர்ஸ் அண்டு மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர் லிஸ்ட் ஆஃப், ஸோ அதோட டைப் வந்து மேப். ஆமாம், மேப்பு. கீ வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கு, வேல்யூ வந்து டைனமிக் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஈக்குவல் டு டெவலப்மெண்ட் கோர்ஸ். ஓகேவா? ஓகே. அண்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்னில் வந்து ஒரு லிஸ்ட் வியூ பில்டர் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட் வியூ டாட் பில்டர். அண்ட் இந்த பில்டருக்கு வந்து நம்ம சேம் கான்டெக்ஸ்ட் அண்டு செகண்டாக வந்து என்னன்னா இண்டெக்ஸ் அப்படின்றது வரும். ஸோ இந்த லிஸ்ட் வியூ பில்டருக்கு மட்டும் நமக்கு இண்டெக்ஸ் அப்படின்றது இந்த பில்டரில் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து லிஸ்ட்டு வைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப நிறைய டேட்டாஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நமக்கு எந்த டேட்டா அப்படின்றது நம்ம பிக் பண்ணுறோம், எது வந்து ஆக்ஷன் நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து தேவை. ஸோ இந்த இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம வந்து டேட்டாஸை ஹேண்டில் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா இந்த இடத்துல மேப்பு
ஸ்ட்ரிங்கு கமா டைனமிக்கு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோர்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கோர்ஸ் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஐட்ரேஷன் மெத்தட் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஒன்றுன்றப்ப இந்த இடத்துல டெவலப்மெண்ட் கோர்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு இது எனக்கு கொடுக்கும். அப்புறம் இண்டெக்ஸ் டூன்றப்போ செகண்ட் உள்ள கோர்ஸை எனக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நம்ம ரிட்டர்னில் ஸோ இந்த லிஸ்ட் வியூ பில்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது ரிட்டர்ன் பண்ணுறதை நம்ம எழுதணும். ஸோ கண்டெய்னர் அண்ட் இது வந்து நான் பேடிங் கொடுத்துக்கிறேன். ஸோ பேடிங் அண்டு எஸ்கே சைஸ் டாட் பேடிங்கில் 12 அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோ வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். சைல்டு கொடுத்துட்டு ஸோ இந்த சைல்டில் வந்து எனக்கு ஒரு ரோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சைடு வந்து கோர்ஸோட இமேஜ் இருக்கும் அண்ட் அதர் சைடு வந்து கோர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, இந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாலேருந்து இமேஜை வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இமேஜ் டாட் நெட்ஒர்க்கில் வந்து நான் அந்த இடத்துல கோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கோர்ஸில் வந்து அந்த நேமிங் ஓகேவா, அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலு. ஸோ இந்த தம்ப்நெயில் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் சைட் அந்த அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியா, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு காலம் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த காலம்குள்ளே வந்து எனக்கு எல்லா விதமான இதுவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி. ஓகே ஓகே ஸோ இப்போதைக்கு இதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நம்ம கோடு வந்து எப்படி நம்ம போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதுக்காக இப்போதைக்கு ஜஸ்ட்டு ரிட்டர்ன் மட்டும் நான் பண்ணுறேன். ஸோ டேட்டா அப்படின்றதுக்கு பதிலாக டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படின்றத கொடுத்துறேன். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் எரர் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு லிஸ்ட் வியூ பில்டர் எப்போயுமே நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப என்னன்னா ஜஸ்ட் ஒரு சைஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆர் இல்லைன்னா அதர் மெத்தட்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எதனால் வரும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரால் வியூ இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு காலம் வியூ மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த காலம்குள்ளே இன்னொரு ஒரு லைக் லிஸ்ட் வியூ அந்த அதாவது செகண்ட் லிஸ்ட் வியூ அப்படின்ற மாதிரி ஸோ வரப்போ இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு சைஸ் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து இதுக்கான ஒரு சைஸ் மட்டும் கொடுத்தா போதும். அண்ட் சைஸ்டு பாக்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இன்னொரு இது வந்து நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது என்ன அப்படின்னா ஐட்டம் கவுண்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட் வியூ வந்து எத்தனை இது இருக்குது அப்படின்ற கொடுக்கணும். ஸோ இதையும் கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். ஏன் அப்படின்னா இன்ஃபினிட்டாக அது போய்கிட்டே இருக்கும். ஸோ இது லென்த்தை கால்குலேட் பண்ணி அத்தனை விட்ஜெட் மட்டும் ஓகேவா, ஸோ எத்தனை அந்த ஐட்டம்ஸ் லிஸ்ட்டில் இருக்குதோ அந்த கவுண்ட் மட்டும்தான் இது வந்து வரும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கோர்ஸ் டாட் லென்த் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஒரு தடவை நான் ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்னா ஓகே நமக்கு வந்து என்ன லாகின் அவுட் வெளில வந்துருச்சா,
ஓகே, ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன காரணம்னா அந்த ஒரு விட்ஜெட் எரர் தான் காரணம். ஓகே, ஸோ நம்ம திருப்பி வந்து ரன் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் ஸ்க்ரோல் டைரக்ஷன் வந்து ஆக்சஸ் டாட் வெர்டிக்கல். ஓகே, மேபி பில்டர் வந்து ஒர்க் ஆகலைன்னா ஸோ இன்னொரு மெத்தட் வந்து இருக்குது கைஸ். ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு. லைக் இந்த லேஅவுட் எரர் பார்த்தீங்க இல்லையா? ஸோ அந்த லேஅவுட் எரர் காசஸ் எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஒர்க் ஆகுதான்றதை பார்ப்போம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா லைக் அது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூக்குள்ளே லிஸ்ட் வியூ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் உங்களுக்கு எரர் வரும். ஸோ கீழே முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கீழே வந்து லிஸ்ட் வியூக்குள்ளே லிஸ்ட் வியூ அந்த மாதிரி காட்டியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் காலம்ஸ் அண்ட் லிஸ்ட் வியூஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சில டைம் வந்து வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹைட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி இந்த ஹைட்டு வந்து கொடுக்குறனால என்ன ஆகும்னா அந்த விட்ஜெட்குள்ளேயே ஸ்க்ரோல் ஆகுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இன் 2 டேட்டா மட்டும் தான் எல்லாத்துலேயும் போட்டுருவோம். ஸோ அதனால நான் வந்து ஹைட் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஹைட்டு வந்து கொடுக்கணும் எனக்கு. ஆனால் அது வந்து நல்லா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து வேறு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம் அப்புறமே. ஸோ இப்போ ரன் ஆகட்டும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா நமக்கு அந்த இமேஜ் ஓகேவா? ஸோ அந்த இமேஜுக்கு நம்ம ப்ராப்பரான ஒரு காலம் கொடுக்காதனால தான் அந்த லேஅவுட் எரர் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி ஷோ ஆகுது அப்படின்னா நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் ஹைட்டு 200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 200க்குள்ளே இதை யூஸ் பண்ணிக்க ஓகேவா? அந்த லிமிட் செட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஸ்க்ரால் ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அதனால இப்போ வந்து நமக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தோம்னா தெரியும் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வித்து வந்து கொடுக்கல அப்படின்றது ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சைஸ் பாக்ஸ் செட் பண்ணிட்டு இதுக்கு வந்து நான் ஒரு ஹைட் அண்ட் வித்து வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 அண்டு வித்து வந்து 100 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஃபார்மேட் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மால் ஆயிடுச்சுலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஃபிட்டில் பாக்ஸ் ஃபிட் கவர். ஓகே, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேணும்னா அந்த ஒரு சைஸ்டு பாக்ஸ் கொடுத்தோம் இல்லையா? ஸோ இந்த சைஸ்டு பாக்ஸை வேணால் ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு எரரும் வரல பார்த்தீங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி எரர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைஸ் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து நமக்கு இதாகுது அப்படின்றது தெரியும் ஓகேவா? அண்ட் அதை வச்சு நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஓகே, அண்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட் காம்பனண்ட்டுக்கு வந்து போயிடலாம்.
ஸோ டெக்ஸ்ட்டில் அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த இடத்துல கோர்ஸோட அந்த டேட்டா வந்து வச்சு நம்ம எடுக்க போகிறோமா. ஸோ இந்த இடத்துல கோர்ஸ் அண்டு அதோட நேம் வந்து என்ன டைட்டிலா. ஸோ டாலர் அண்டு கர்லி பிரேசிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து கோர்ஸில் சேம் கோர்ஸ் அண்ட் இதில் வந்து டைட்டில் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். டைட்டில் ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டைலில் வந்து டெக்ஸ்ட்டு ஸ்டைல் அண்ட் இது வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட்டோட சைஸு. ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 18 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே கலர்ஸ் டாட் ப்ரைமரி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஃபார்மேட் டாக்குமெண்ட் அண்ட் இந்த இடத்துல வந்து நான் ரன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து சைஸ் பாக்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஹைட்டில் ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம இதோட ரன் ஆகட்டும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஸோ இதையும் வந்து நான் கொடுத்துக்கிறேன் டெக்ஸ்ட்டு அண்டு இதில் வந்து சேம் டாலர் கோர்ஸ் அண்ட் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்டைலில் டெக்ஸ்ட்டு ஸ்டைல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்றதில் எஸ்கே கலர் டாட் டார்க் ஓகேவா. அண்ட் இதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு ஒரு 14 ஓகே. ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து நான் ஒரு கேப் கொடுத்துக்கிறேன். எஸ்கே சைஸில் டாட் கேப்பு 12 ஓகே. 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 இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்டு இதில் வந்து நமக்கு ஒரு எரர் என்ன அப்படின்னா நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது ஓகேவா. ஸோ இந்த ஓவர்ஃப்ளோக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட்டில் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஓவர்ஃப்ளோ. ஸோ அதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஓவர்ஃப்ளோ அப்படின்றதில் டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ டாட் கிளிப் ஓகே. கிளிப்பா இல்லை ஓகே. அண்ட் இதுக்கு வந்து ஒரு சைஸ் பாக்ஸ் அண்ட் இதில் வந்து வித்து வந்து ஒரு 200 ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதில். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இதில் வந்து கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட்டில் வைக்க போகிறோம். ஸோ டைட்டிலும் இதுவும் வந்து ஒன்றா ஒரே இதில் இருக்கணுன்றதுக்காக ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ரெண்டுக்கும் நடுவில் எனக்கு ஒரு கேப் வேணும். ஸோ எஸ்கே சைஸ் கேப்பில் வந்து நான் வித்து கொடுத்துக்கிறேன் அந்த இடத்துல W12. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வித்து கிடச்சிருச்சு. மேபி 20. இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அண்ட் இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டு. ஸோ இதையும் வந்து சென்டர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸ்டார்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு நேராக அந்த வந்து இது இருக்குது. ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு எஸ்கே சைஸ் அண்ட் இதில் வந்து கேப் அப்படின்றதுல நான் ஒரு 20 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இன்னும் ஒன்று என்னென்னா, நமக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுக்கும் வந்து ஒரு சைஸ் பாக்ஸ் செட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். சைஸ்டு பாக்ஸ். ஓகே, அண்ட் இது வந்து வித்து 120 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு இதாக தான் இருக்குது. ஓகே, இது ஓரளவு ஓகே 220. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இதில் வந்து டிஸ்பிளே ஆகிருச்சு. அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. என்னன்னா, நான் டிசைன் கிளிக் பண்ண அந்த டெவலப்மெண்ட் இதெல்லாம் கிளிக் பண்ணலையா, ஸோ அதுக்கேற்றபடி இந்த இடத்துல சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் அந்த லிஸ்ட் வியூ பில்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து தனியாக ஒரு விட்ஜெட், ஓகேவா, எக்ஸ்ட்ராக்ட் விட்ஜெட்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து கோர்ஸ் கார்ட் விட்ஜெட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் விட்ஜெட்னு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனால ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டாக வந்திருக்கு. நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸ் போகும்போது அந்த இடத்துல வந்து எனக்கு அது தேவைப்படும் இந்த கார்டு, ஓகேவா. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு டேட்டா வந்து தேவை, ஓகேவா. ஸோ லிஸ்ட் ஆஃப், ஓகே, லிஸ்ட் ஆஃபில் மேப்பு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஃபைனல் மேப் ஸ்ட்ரிங்கு அண்ட் டைனமிக்கு, ஓகேவா, டைனமிக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோர்ஸ் அப்படின்றது கிடைக்கும், ஓகேவா. ஓகே, அண்ட் இந்த இடத்துல required this dot course. ஓகே, அண்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கோர்ஸ் அப்படின்றது ரெக்வயர்டாக இருக்கும். ஸோ கோர்ஸ் அப்படின்றதுல நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, டிசைன் கோர்ஸ். ஓகே, ஒரு நிமிஷம். லிஸ்ட் வியூ டாட் பில்டர். ஓகே, ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே எடுக்கிறனால இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் அப்படின்றத கொடுக்கணும். ஓகே, லிஸ்ட் ஆஃப் மேப் டைனமிக்கு. அதாவது நம்ம அங்கே கொடுக்குற எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல எடுக்க போகிறோம்.
அண்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ இந்த கோர்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக கொடுத்துக்கிறேன். அண்டு லோக்கல் வேரியபிள்ன்றதுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து ஓகே ஓகே ரெண்டுமே ஒரே நேமிங்கில் இருக்கிறதுனால அது வந்து எரர் ஆகிடுச்சு இல்லை. ஓகே இப்போ நமக்கு தேவையெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ், ஸோ அதனால் இங்கே அக்செப்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி தான் சேம் இந்த இடத்துலையும். அண்ட் இந்த இடத்துல ஒன்றுன்றப்ப நான் என்ன பண்ணுறேன்னா, ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு டெவலப்மெண்ட் கோர்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இஃப் கரண்ட் இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரிட்டர்னில் சேம் ஓகே 2 ரிட்டர்ன் ஆச்சு. ஓகே அண்ட் இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றத கொடுத்துக்கிறேன், மார்க்கெட்டிங் கோர்ஸு. அண்ட் இந்த இடத்துல வந்து கோர்ஸ் ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லாஸ்ட்டாக கிளிக் ஆயிருந்ததுனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் டெவலப்மெண்ட் நான் கிளிக் பண்ணேன்னா டெவலப்மெண்ட் வரும். டிசைன் நான் கிளிக் பண்ணால் யூஐ யூஎக்ஸு, ஸோ கிராஃபிக் டிசைன் இதெல்லாம் வருது. அண்ட் மார்க்கெட்டிங் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், நம்ம கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதை கிளிக் பண்ணோமோ அந்த இது வந்துடும். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பட்டனுக்கு ஒரு சின்ன ஒரு இது பண்ண போகிறோம். என்னன்னா எந்த பட்டன் ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து நான் என்ன பண்ணேன்னா, சேம் கரண்ட் இண்டெக்ஸை வச்சுக்கலாம். ஸோ கரண்ட் மேபி இந்த இடத்துல வந்து ஈஸ் கிளிக்டு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து தேவைப்படாது. ஓகே இந்த கலர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே இருக்கட்டும். ஓகே கரெக்டு தான். ஓகே நம்ம அந்த ஈஸ் கிளிக்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேராமீட்டரில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஈஸ் கிளிக்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இஃப் கரண்ட் இண்டெக்ஸ் வந்து எனக்கு ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு வந்து ட்ரூவாக இருக்கும், இல்லைனா வந்து ஃபால்ஸ். ஓகேவா. ஓகே அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஈஸ் கிளிக்டு அப்படின்றதுல கரண்ட் இண்டெக்ஸ் வந்து எனக்கு 1 இருக்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கரண்ட் இண்டெக்ஸ் நம்ம மேலே அப்படியே கொடுத்துருங்களா, ஸோ அதே தான் கரண்ட் இண்டெக்ஸ் வந்து 1 இருந்தால் எனக்கு ட்ரூ, இல்லைனா எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் சேம் அதே மாதிரி தான் இதுக்கும். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட் இண்டெக்ஸை வச்சு நம்ம அந்த பட்டன் கிளிக் ஆகிருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு சக்ஸஸ் இந்த எஸ்கே கலர் சக்ஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இஸ் கிளிக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எஸ்கே சக்ஸஸ் அப்படின்றத கொடு, இல்லை அப்படின்னா எனக்கு வந்து கலர்ஸ் டாட் டிரான்ஸ்பரண்ட், ஸோ எந்த ஒரு கலருமே கிடையாது அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாக வந்து நான் ஃபால்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே அண்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பார்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்டரில் வந்து பார்டர் டாட் ஆலில் வந்து வித்து வந்து எனக்கு 1 அப்படின்றது கொடுத்துட்றேன். அண்ட் கலர் ஓகேவா, கலர் வந்து எஸ்கே கலர்ஸ் டாட் சக்ஸஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே கலர்ஸ் டாட் சக்ஸஸ்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பட்டன் கிளிக் ஆகாதனால இது எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு இது வருது.
அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஓகேவா, டெக்ஸ்ட்டோட கலர் ஒயிட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ இஸ் கிளிக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சேம் கலர், அண்ட் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து எஸ்கே கலர் டாட் சக்ஸஸ் சக்ஸஸ் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டெவலப்மெண்ட் மார்க்கெட்டிங்லாம் வந்து இதாகிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த டெவலப்மெண்ட் கிளிக் பண்ணால் எனக்கு அது க்ரீனில் வரும், மார்க்கெட்டிங் கிளிக் பண்ணால் அது. ஸோ இது மூலயமா வந்து நம்ம எதை கிளிக் பண்ணுறோம், எந்த பட்டன் வந்து கிளிக் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா, மேபி இதில் வந்து பார்டர் ரேடியஸ் ஓகே ஒரு 20 கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரவுண்டட் பட்டன். ஓகேவா, ஸோ இது பார்க்க இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோதாங்க இஸ் இந்த வீடியோ. அண்ட் மேபி இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதில் வந்து எபிசோடில் கோர்சஸ் வந்து ஃபெச் பண்ணுறப்ப அப்போதைக்கு இந்த கார்டை வந்து எப்படி இன்னும் நல்லா டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ இதுவே வந்து கொஞ்சம் லென்த்தான வீடியோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இதில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஃப்ளட்ரு வந்து அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஃப்ளட்ரு இல்லைன்னா நம்ம சேனலில் பேக் அண்ட் ஜாங்கோ நோட்ஜிஸ் இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸும் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், அண்ட் பாய் கைஸ்.